ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கானனோட 4th மூவியான கேப்சர்ட் இன் ஹர் ஐஸ் அப்படின்னு சொல்ல போற மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானனோட ஃபர்ஸ்ட் 3 மூவியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அதுபோக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் தமிழ் மூவி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூவியில் வந்து ஹைபரா அப்படின்னு சொல்ல போற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மூவிலையும் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு அவங்களை தெரியாதனால அவங்கள பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஹைபரா பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவங்கள வந்து அங்கேயே வந்து விலங்கு போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. ஸோ உடனே அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த சினிச்சிக்கு கொடுத்த அந்த ட்ரக்ஸை வந்து அவங்க சாப்பிட்டு ஸ்ட்ரிங்க் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ப்ரொஃபசர் ஆகாஷாட்ட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கானனோட அவங்க சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூவி பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிக்கல் லேண்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ராட்டினங்கள், ரோலர் கோஸ்டர், ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அங்க இருக்கிற டவர் பில்டிங்ல இருக்க டெலஸ்கோப் வழியா நம்ம ரான் வந்து டைனோசர்ஸை பார்த்துக்கிருக்கா. ஸோ உடனே ரான் வந்து இங்க வா டைனோசர்ஸ்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப யாரையுமே காணோம் பக்கத்துல. ஸோ உடனே நம்ம ரான் வந்து இவன் எங்க போய் தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருக்க யாரோ வந்து கொக்கோ கோலா கேனை வந்து கூலிங்கா நம்ம ரானோட கண்ணத்துல வைக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம சினிச்சி தான். இந்த ரான் உனக்கு ஒரு கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை பார்த்துட்டு ஐயோ இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரானோட கையை பிடிச்சிட்டு வேகமா கீழே எடுத்துட்டு போய்க்கிருக்கான். ஸோ கீழே இருக்க கிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் உண்மையிலே பிரமாதமா இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப நம்ம ரான் வந்து அப்படி இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சினிச்சி வந்து 10ல இருந்து 1 வரைக்கும் என்ன ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே அவங்கள சுத்தி வந்து ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து அவங்களோட தலை உயரமா வர ஆரம்பிக்குது. ஸோ உடனே நம்ம ரான் வந்து இது உண்மையிலே பிரமாதமா இருக்கு, அதுவும் வானத்துல பாரு ரெயின்போ தெரியுது அப்படின்னு சொல்றப்ப நம்ம சினிச்சி வந்து நீ கராட்டே டோர்னமெண்ட்ல வின் பண்ணல, அதுக்கு இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸ் வந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொக்கோ கோலா கேனை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அந்த கொக்கோ கோலா வந்து 2 பேரோட ஃபேஸ்ல அடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர் விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே கரண்ட் லைஃப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் வந்து நம்ம கானன்ட்ட பேசிக்கிருக்கான். நம்ம கானன் வந்து சினிச்சி வயசுல நம்ம ரான்ட்ட பேசிக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம ரான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த ரெயின்போ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நம்ம மறுபடியும் எப்போ ட்ரிபிக்கல் லேண்டுக்கு போவோம், கடைசியாக நான் உன் கூட தான் போனேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் நான் தான் ஸ்ட்ரிங்க் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானன் பேசுகிற அந்த ஃபோன் பூத்துக்கு பின்னாடி வந்து நம்ம கானனோட ஃப்ரெண்டான ஜென்டா, ஐமி, மிட்சுகி 3 பேர் நடந்து போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் கானன் வந்து எனக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு, நான் அப்புறமே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். அதே சமயம் நம்ம மிட்சுகி வந்து கானனால இதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது நம்ம ஜென்டா வந்து ஆமா கானனோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஐயூமி வந்து சீக்கிரம் நம்ம அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து எனக்கு அது கேன்சரே தெரியல, நீங்க தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் வந்து அவங்க 3 பேரோட காலில் விழுகிற மாதிரி எல்லாரும் நினைச்சு பார்த்துக்கிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா வந்து உனக்காக ஒரு குவிஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஐயூமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க எல்லாரும் ஹைபராட்ட வந்து உன்னை எந்த அளவுக்கு நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவ வந்து 3 பார்த்துட்டு he is not the summer அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நீ அதை எந்த மாதிரி எடுத்துக்குவ, அதை வந்து நீ காம்ப்ளிமெண்டா எடுத்துக்குவியா இல்லனா அதை விமர்சிக்கிற விதமா நீ எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் வந்து செகண்ட் தான், நான் அதை விமர்சிக்கிற விதமா தான் எடுத்துக்குவேன்னு அவன் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்றப்ப நீ எப்படி அதை சொல்ற அப்படின்னு சொல்றப்ப அவ சொன்ன சம்மர் வந்து 6 7 8 6ஓட ஜாப்பனீஸ் மீனிங் வந்து ரோகோ, 7ன்றதுக்கு ஜாப்பனீஸ் மீனிங் வந்து நா, 8ன்றதுக்கு ஜாப்பனீஸ் மீனிங் வந்து யாட்சு. ஸோ ரெண்டும் சேர்த்தா ரோகு நா, அதுக்கான மீனிங் வந்து டீசென்ட். ஸோ அப்படி பார்த்தா அவ என்ன விமர்சிக்கிறான்றதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப ஏய் கானன் நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கிரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. சொன்ன பின்னாடி இருக்க ஒரு நபர் வந்து பசங்களா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த மாதிரி பிளிங்க் கலரா எரிஞ்சா நீங்க போக கூடாது, அது பிரைட்டா எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஃபோன் பூத்துல போய் ஃபோன் பேசிக்கிருக்காரு. ஸோ உடனே நம்ம கானன் வந்து நீங்க எனக்கா குவிஸ் வைக்கிறீங்க, சரி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ நம்மகிட்ட பேசிட்டு அந்த ஃபோன் பூத்துக்குள்ள போனாரு அவர் என்ன வேலை பார்க்கறான்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஐயூமி வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட பிரீஃப் கேஸே இல்லையே அப்படின்னு சொல்றான். ஜென்டா வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சமையல் கலைஞரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து நீங்க சொன்னது எல்லாமே தப்பு, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்றான். சொன்ன எல்லாரும் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க, நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்றப்ப அவர் கையில வச்சிருக்க அந்த மெமோ பேட நோட் பண்ணுங்க, அது வந்து ஹரிசாண்டலா இருக்கு, அது போலீஸ் ஆபீசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப ஏய் கானன் நீ சூப்பரா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயம் அந்த ஃபோன் பூத்துல பேசுற நபரை காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து நாராசாவா ஒசாம்பு, அவர் வந்து அசிஸ்டன்ட் சீஃப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். சோ உடனே பாத்துக்கிட்டீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் ரோட்டை கடந்து போய்க்கு இருக்கும் பொழுது யாரோ வந்து கொடை பிடிச்சி நடந்து வந்துருக்காங்க. சோ உடனே அந்த ஃபோன் பூத்துல பேசிக்கிருக்க அந்த ஆபீசரை பார்த்து ஒரு கன் எடுத்து 3 டைம்ஸ் சுட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடிடுறாங்க. சொன்னே கானன் வந்து சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லரை நோக்கி வேகமா ஓடிக்கிருக்கான். சோ ஒரு கட்டத்தில் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கில்லர் வந்து மிஸ் ஆயிடுறான். சொன்னே கானன் வந்து அந்த போலீஸ் ஆபீசர் பக்கத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம் அங்கிள் சொல்லுங்க உங்களை யாரு ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்றப்ப அந்த போலீஸ் ஆபீசர் வந்து தன்னோட இடது கை மூலமா அவரோட
நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே இறந்தே போயிடுறாரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்க அங்க இருக்க எல்லா பிளேஸ்ல இருக்க டிவிலையும் வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சீஃப் இன்ஸ்பெக்டரா வந்து இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு பைக்கா பார்க்ல வந்து யாரோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகரே, மோரிசன், ரான், அப்புறம் ஜென்டா, ஐமி, மிட்சுகி, அப்புறம் 4-5 ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து கிரிமினல் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து தெரியும், அவன் சின்ன வயசு ஆளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து இல்ல அது வெறும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்றப்ப ஐமி வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சவே ஒரு மிடில் ஏஜ் பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருக்க டகாகி அப்படின்னு சொல்ற ஆஃபீஸர் வந்து அவனோட அம்ப்ரெல்லாவை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து எனக்கு தெரிஞ்சது பிளாக் கலர் அப்படின்னு சொல்றான். சொன்ன ஜென்டா வந்து இல்ல அது கிரீன் கலர் தான் அப்படின்னு சொல்றப்ப ஐயூமி வந்து இல்ல அது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க 3 பேரும் ஒழுங்கா கூட எதையும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ உடனே பக்கத்துல இருக்க சாட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடி ஆஃபீஸர் வந்து காணன் நீ சொல்லு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஷூட் பண்ண நபர் வந்து ரெயின் கோட் போட்டு வந்திருந்தான். அவன் கையில வந்து ஒரு அம்ப்ரெல்லா வச்சிருந்தான். அந்த அம்ப்ரெல்லாவோட கலர் வந்து கிரே கலர். ஆனா அவன் பையனா இல்ல பொண்ணான்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா அம்ப்ரெல்லாவை வந்து அவன் ரைட் ஹேண்டர்ல வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றப்ப அந்த சாட்டோன்ற லேடி வந்து அப்பனா அவன் கண்ணை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் வந்து அப்ப கண்டிப்பா கில்லர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் அப்படின்னு சொல்றான். சோ உடனே நம்ம மோரிசன் வந்து அப்ப நாராசாவை வந்து தன்னோட லெஃப்ட் கை மூலமா அந்த பாக்கெட்ல பிடிச்சதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மேரே வந்து மேபி அவர் மெமோ பேட வந்து செக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சிபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ண அந்த கன்னோட மாடல் வந்து 9mm ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் கன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இதை கண்டிப்பா லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து நல்ல வேளை உங்க 4 பேருக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த கொலைகாரனை என்னோட கை கேட்ட தூரத்துல வச்சுட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். சோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட் டைம் ஒரு லேடி வந்து கார் பார்க்கிங் கீழே இறக்கிட்டு வந்துருக்காங்க. அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரோ வந்து இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ இறந்து கிடக்கிற நபரோட பேரு வந்து சிபா யுசிரு. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. சோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா அடுத்தடுத்து நடந்த இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரோட மரணங்களை பத்தி தான் பேசிக்கிருக்காங்க. சோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. அதுல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்ல இருக்க நம்ம இன்ஸ்பெக்டர் மிகரே காட்டுறாங்க. சோ மோரிசன் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மிகரேக்கு கால் பண்ணி நேத்து நைட் நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து எனக்கு அதை பேச விருப்பம் இல்லை, நான் அப்புறமேல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பக்கத்துல இருக்க சிராடோரிட்ட வந்து இந்த விஷயம் எக்காரந்து கொண்டு யாருக்கும் லீக் ஆயிடக்கூடாது, இது நம்மளுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காரு. சொன்ன மோரிசன் வந்து இன்ஸ்பெக்டர் மிகரே என்கிட்ட சரியாவே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரான்ட்ட சொல்லும் பொழுது அதாவது அடுத்தடுத்த ஆஃபீஸர்ஸ் இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால அவருக்கும் கொஞ்சம் பிரஷர் இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் சீஃப் ஆஃபீஸ்ல இருக்க லீடு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒடாகிரி டொசிரோ. அவர் வந்து நியூஸ்ல வந்து நடந்த விஷயங்களை பார்த்துக்க இருக்கும்போது கையில வச்சிருக்க ஒரு லைட்டரை பார்க்குறாரு. அதுல வந்து டி ஜின்னோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பேக்கா சன் பிளாசாவை காட்டுறாங்க. ஸோ அங்க வந்து நம்ம சிராடோரியோட தங்கச்சிக்கு வந்து வெட்டிங்கிறனால நம்ம மோரிசன், ரான், கானன், சொனோக்கோ எல்லாருமே போய்க்கிருக்காங்க. ஸோ லிஃப்ட்ல போய்க்கிருக்கும்போது நம்ம சொனோக்கோ வந்து இந்த மாப்பிள்ள இருக்காரு, அவரோட பேர் வந்து கொரிடி சுகி, அவர் வந்து ஆர்டிஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க நோட்ல வந்து சைன் போட்டுக்கிருக்காரு. ஸோ உடனே பின்னாடி இருக்க ஒரு நபர் வந்து இவ்வளவு மோசமான ஹேண்ட் ரைட்டிங் யாருதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றப்ப காட்டுறாங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம ரானோட அம்மாவான எரிக்கிசாக்கி. ஸோ மோரிசன் வந்து உன்னை இன்வைட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப ஆமா, இந்த மணப்பனோட அம்மா வந்து என்னோட கிளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன எரிக்கிசாக்கி வந்து சைன் போடும்போது சொனோக்கோ வந்து உண்மையிலேயே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே சமயம் கானன் வந்து இப்படி கப்பிள்ஸா இருந்து தனித்தனியா வந்திருக்காங்க, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து அவளோட பேக்கை கொடுத்து டோக்கன் நம்பர் 87 வாங்கிக்கிறான். ஸோ அப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கொடையை வந்து பார்க்குறான். ஸோ அதை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து மெயின் ஹாலுக்கு போகிறப்ப அங்கே பயங்கர கூட்டமா இருக்கு. சொன்னே மோரிசன் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மிகரையை பார்க்குறாரு. ஸோ உடனே நம்ம எரிக்கிசாக்கி வந்து இங்கே ஏகப்பட்ட பேர் போலீஸ் ரிலேட்டடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்பொழுது நம்ம ரான் வந்து சாட்டோ அப்படின்னு சொல்ற அந்த லேடி ஆஃபீஸரை பார்க்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப அவங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து பக்கத்தில் இருக்க டகாகி அப்படின்னு சொல்ற ஆஃபீஸர்ட்ட வந்து பேசிக்கிருக்காங்க. என்னோட ட்ரெஸ் வந்து அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்காங்க. சொன்னே மோரிசன் வந்து பக்கத்தில் இருக்க ஒடாகிரி அப்படின்னு சொல்ல போற போலீஸ் சீஃபை வந்து மீட் பண்றாரு. ஸோ உடனே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஜில் இருக்க ஆங்கர் வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிற மணப்பொண்ணும் மணமகனும் இதோ வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சொன்ன எல்லாரும் வந்து பயங்கரமா கை தட்டி அவங்கள வந்து ஆரவாரப்படுத்திக்கிருக்காங்க. ஸோ உடனே கானன் வந்து பக்கத்தில் பார்க்கும்பொழுது ஒரு நபர் வந்து வித்தியாசமா அங்கேயும் இங்கேயும் முழிச்சிட்டு அங்கிருந்து ஓடிக்கிருக்காரு. ஸோ அதே சமயம் நம்ம சிராடோரி வந்து மோரிசன்ட்ட வந்து ஒரு நபரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண கூட்டு வராங்க. இவர் வந்து என்னோட ஃபேமிலி டாக்டர், இவர் வந்து பைக்கா சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, இவரோட பேர் வந்து கசாடோ கியூசிகே அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து நைஸ் மீட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன்ட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஸோ மோரிசன் வந்து இவங்க தான் என்னோட ஒய்ஃப் எரிக்கிசாக்கி, அப்புறம் இது என்னோட மக ரான். அதுக்கப்புறம் கானனை பார்த்து இவன் ஒரு தண்டம் தான் எங்க வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிருக்கான். ஸோ அதே நம்ம எரிக்கிசாக்கி வந்து ஓ நீங்க சைக்காட்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்றப்ப நம்ம சிராடோரி வந்து ஆமா ஆமா எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்பதான் இவர்கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் நீங்க கூட இவர்கிட்ட போலாமே அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஸோ சுத்தி இருக்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கானன் சிரிச்சதுக்கு அப்புறம் மோரிசன் பயங்கரமா டென்ஷன் ஆகி கானனோட தலையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுறாரு.
ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து மீட் பண்ணிடுறாரு. இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்றப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து நான் உங்கள்கிட்ட அப்புறமேல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நழுவிட்டு போயிடுறாரு. சொன்னே மோரிசன் வந்து பக்கத்தில் இருக்க டகாகியை வந்து ஒரு நிமிஷம் அவர் ஏன் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டாரு, உண்மை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றப்ப சார் அதை சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து டகாகிக்கு வந்து சாட்டோ மேல லவ் இருக்காமே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ அப்படியா, இதை நான் அப்ப அவங்ககிட்டயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றப்ப சொல்லாதீங்க நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ கடைசி இறந்து போனாரே சிபா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் கையில வந்து மெமோ பேட யாரோ வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப பயங்கர ஷாக் ஆகுறாரு நம்ம மோரிசன். அதே சமயம் சிராடோரி வந்து போதும் இதுக்கு மேல எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. சிராடோரி வந்து நீட் நாட் டு நவ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட் வேர்டு மூலமா சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து போயிடுறாரு. ஸோ அதே சமயம் கானன் வந்து இந்த மாதிரி சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளேயே யாரோ ஒரு ஆள் தான் கல்பிரிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து நினைச்சுக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சொனோக்கோ வந்து பொண்ணை மாப்பிளையும் வந்து விசாரிச்சுக்கிருக்கா. உங்கள யாரு வந்து ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது எரிக் இசா கிட்ட வந்து நம்ம ரான் கேட்கிறா, அம்மா அப்பா உங்கள்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றப்ப வந்து அவர் எப்படி பண்ணாருன்னா லவ் யூ சோ மச் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப நம்ம சொனோக்கோ வந்து என்னது இவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரிசனை பார்த்துக்கிருக்கா. ஸோ உடனே ரான் வந்து சினிச்சியை நினைச்சு பார்த்துக்கிருக்கா. ஸோ பக்கத்தில் இருக்க சொனோக்கோ வந்து ஓ சினிச்சி நான் உன்னை லவ் பண்றேன், என்ன ரான் அதை தான் நினைச்சு பார்த்துக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரானை வந்து கிண்டல் பண்ணிக்கிருக்கா. அதே சமயம் அந்த பார்ட்டியில் இருக்க ஓடாகிரி அப்படின்னு சொல்ல போறவர் வந்து நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து பார்த்து கத்திக்கிருக்காரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓடாகிரி டொசியா. அவர் வந்து ஒரு ராக் பேண்ட் சிங்கரா இருக்காரு. ஸோ உடனே அவர் வந்து நான் இங்க ஒர்க்கு காரணமா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ அது ஓடாகிரியோட பையன் தானே, அவன் ஒரு பேண்ட் கூட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கும் பொழுது நம்ம சிராடோரி வந்து ஓ டொசியா நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்றப்ப வெல்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம ஓடாகிரி வந்து இவனெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ண, இவனெல்லாம் நாய் மாதிரி அந்த கதவுல கட்டி வச்சிடு அப்படின்னு சொல்றப்ப நம்ம டொசியா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிருக்கான். சொன்னே பக்கத்துல இருக்க சாட்டோ வந்து ஏய் கோபப்படாத அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம டொசியா அங்க இருந்து கிளம்பிடுறான். சொன்னே மோரிசன் வந்து அதுவும் அங்க நிக்கிற லேடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து நம்ம சாட்டோவை பார்த்துட்டு நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தனியா எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரோ வந்து நம்ம சாட்டோவை வந்து பார்க்குற மாதிரி தெரியுது. சொன்னே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகும்பொழுது அங்க இருக்க ரானை மீட் பண்ணிடுறாங்க. சொன்னே ரான் வந்து அடுக்கடுக்க ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்லாம் தாக்குதல் ஆகியிருக்காங்க, அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த சமயத்திலே பார்த்துக்கிட்டீங்கன்னா சடனா ஒரு பாம்பு வெடிக்குது. ஸோ அந்த பாம்பு வெடிச்சனால அந்த பில்டிங்ல இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. சொன்னே ரான் வந்து அந்த ரெஸ்ட் ரூமுக்கு கீழே இருக்க கபோர்ட்ல இருந்து ஒரு டார்ச் லைட் எடுக்கிறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரோ வந்து கன்னை வச்சு நம்ம சாட்டோவை வந்து 3 டைம் வந்து ஷூட் பண்றாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க வாட்டர் பைப்ல அந்த புல்லட் பட்டதுல தண்ணி வந்து நம்ம ரான் மேல தெரிச்சிருது. ஸோ உடனே அவ கையில வச்சிருக்க அந்த டார்ச் லைட்டை வந்து தூக்கி போட்டுறா. அப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் வந்து அந்த கில்லரோட ஃபேஸை வந்து பார்த்துடுறான். அதே சமயம் நம்ம சாட்டோ வந்து 3 புல்லட் பட்டனால அவங்க அங்கேயே சரிஞ்சு நம்ம ரான் மேல விழுந்துடுறாங்க. ஸோ நம்ம சாட்டோவோட பிளட் ஃபுல்லா நம்ம ரானோட கையில பட்டதுக்கு அப்புறம் அதை பார்த்து பயந்து போய் அலறிடுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம கானன் வந்து ரானை பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப அன்கான்சியஸா இருக்கான், ஆனா சாட்டோ தான் ரொம்ப ஹெவி இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓடாகிரி அங்க வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, சிராடோரி எல்லா எக்ஸிட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணு, எல்லாரையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பக்கத்துல இருக்க அந்த கன்னை வந்து நோட் பண்றான். அந்த கன் வந்து எம்டியா இருக்கு. ஸோ அந்த கன்னோட மாடல் வந்து 9mm ஆட்டோமேட்டிக் கன் தான். ஸோ உடனே அப்ப சேம் கல்பிரிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஸோ உடனே கானன் வந்து அங்க இருக்க ஒரு டார்ச் லைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இது எப்படி கரெக்டா இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓடாகிரி வந்து எல்லாரையும் வந்து மிஸ் பண்ணாம செக் பண்ணிருக்காங்க. குறிப்பா இவனையும் செக் பண்ணுங்க, அதாவது என்னுடைய பையனை அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் இன்னும் இங்க இருந்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து நம்ம சாட்டோவை ஏற்றிட்டு கூட நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பெய்கா சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஸோ எமர்ஜென்சி ரூமுக்கு வெளியில வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே நிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம மோரிசன், சிராடோரி, எரிக் இசாக்கி, கானன், அனோகோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ உடனே சாட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த புல்லட் எல்லாமே அவங்களோட ஹார்ட்டுக்கு ஓரத்துல வரைக்கும் போனனால 50-50 தான் உயிர் பழைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ரானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப அவ வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டா, அதோ ரைட் சைடுல இருக்க ரூம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எரிக் இசாக்கி சொனோகோவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து ரான் கிட்ட எப்படி அந்த டார்ச் லைட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். ஸோ உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து சிராடோரியை பார்த்து இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து நாங்க எல்லாரையும் செக் பண்ணோம், ஆனா கன் பவுடர் வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிபா ஆஃபீஸர் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் சிராடோரி வந்து அந்த லைட் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்றப்ப யாரோ வந்து செல்லுலார் பாம் வச்சிருக்காங்க, அதனால தான் அந்த ரூம்ல இருக்க லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஸோ உடனே டகாகி வந்து அந்த பாத்ரூம்ல இருக்க டார்ச் லைட் வந்து சாட்டோ ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்களோட கேபினெட்ல வெறும் மேக்கப் கிட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப அது கண்டிப்பா கில்லர் தான் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆமா அந்த டார்ச் லைட்டை எடுக்கிற அந்த
சமயத்துல சாட்டோவை போட்டு தெரியலன்னு சொல்லி அந்த கில்லர் பிளான் பண்ணி இருந்திருப்பான். ஆனா ரான் அங்க வந்திருப்பான்னு சொல்லி அவன் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிராடோரி வந்து சொல்லியிருக்காரு. சொன்னி சிராடோரி இன்ஸ்பெக்டர் மெகுரே பார்த்துட்டு இது எல்லாமே அந்த கேஸோட லிங்க் ஆகுதுல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன கேஸ் அப்படின்னு சொல்றப்ப சோ உடனே சொனோக்கோ அங்க இருந்து வேகம் ஓடி வந்து ரான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சோ உடனே ரானோட ரூமுக்கு எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் ரான் வந்து பெட்ல வந்து படுத்து கிடக்குறா. சோ உடனே கானன் வந்து ரான் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்றப்ப யார் இந்த பையன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சோ உடனே எரி கிசாக்கி வந்து அவளோட பேரை கூட அவன் மறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ரான் நான் தான் உன்னோட அப்பா மோரி கோகாரு, இதுதான் உன்னோட அம்மா எரி கிசாக்கி அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து கசோடா டாக்டருக்கு வந்து கால் பண்ணி அவரை வர வச்சிடறாங்க. ஸோ அவர் வந்து நம்ம ரானை வந்து விசாரிச்சுக்கிருக்காரு. அமெரிக்காவோட கேபிட்டல் எது அப்படின்னு சொல்றப்ப வாஷிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரான் சொல்லிடுறான். ஐயட்டா எவ்வளவு அப்படின்னு சொல்றப்ப 40 அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருக்காங்க. ஸோ உடனே கசோடா டாக்டர் வந்து திடீர்னு நடந்த இந்த சம்பவத்தினால மனசளவில் ரொம்ப பாதிச்சு போயிருக்கா. அதனால அவளுக்கு வந்து மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. இது கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அவ பாதிக்கப்பட்டிருக்கனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப ரானோட பழைய மெமரி திரும்ப வராதா அப்படின்னு சொல்றப்ப அது கொஞ்சம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க வழக்கம் போல அவங்ககிட்ட நீங்க பழகுனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆகுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்ச நாள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ உடனே கானன் வந்து ரான் கண் முன்னாடியே அந்த ஷூட்டிங் சம்பவம் நடந்தனால தான் மனசளவுல ரொம்ப பாதிச்சு போயிருந்திருக்கணும். ஆனா வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து நினைச்சுக்கிருக்கான். சோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டகாகி சிபா 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. சோ நம்ம சாட்டோவோட புல்லட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகுரேக்கு மூச்சே வருது. சோ நீங்க 2 பேரும் சாட்டோ வந்து பாதுகாத்த நிலையில எப்பயுமே இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதே சமயம் மோரிசன் வந்து இந்த கேஸ்ல வந்து சீஃப் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. ஆனா நீங்க என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி நீ கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ உடனே கானன் வந்து சிபா அந்த டார்ச் லைட்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யாரோட இருந்தது அப்படின்னு சொல்றப்ப அதுல ரானோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் ரான் வந்து பெட்ல படுத்திருக்கா. பக்கத்துல நம்ம சொனோக்கோ வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான் சொனோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொனோக்கோ வந்து அழுதுக்கு இருக்கா. அதே சமயம் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து மோரிசன் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆனா சார் இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணுமே அப்படின்னு சொல்றப்ப உடனே இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து அவர் டிடெக்டிவ் தான் நம்ம அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நம்ம சிபாவையும் டாகியும் வந்து நீங்க ரானையும் சாட்டோவையும் பாதுகாப்பா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சம்மர் டயத்துல வந்து ஜின்னோ டொபாட்சு அப்படின்னு சொல்லப்படுறவரோட பாடி வந்து அவரோட அபார்ட்மெண்ட்ல வந்து கண்டெடுத்து நாங்க எடுத்தோம். அவர் வந்து டொடோ யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஹார்ட் சர்ஜனா இருந்தாரு. அந்த கேஸை எடுத்தது என்னோட சீனியர் ஆபீசர் தான். அவரோட பேரு வந்து இன்ஸ்பெக்டர் டொமோனாரி. அவருக்கு கீழே வந்து நாராசாவா அப்புறம் ஷிபா அப்புறம் சாட்டோ அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஜின்னா வந்து ஓவரா ட்ரிங்க் பண்ணி அவரோட கத்தி மூலியமாவே கழுத்தை வந்து கட் பண்ணிட்டு அவர் இறந்து போயிருந்திருக்காரு. அந்த கத்தி வந்து அவரோட ரைட் ஹேண்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதே சமயம் நம்ம சிராடோரி வந்து 2வது ஒரு போட்டோ வைக்கிறாரு. அந்த போட்டோல இருக்கவங்க பேரு வந்து இமோபி டொமாகி. அவங்க வந்து இறந்து போன ஜின்னோவோட தங்கச்சி. அவங்க தான் அந்த டெட் பாடியை வந்து கண்டுபிடிச்சது. அவங்க ஒரு ரிப்போர்ட்டராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இந்த லேடியை நான் பார்ட்டியில பார்த்திருக்கேன், ஒரு தடவை என்னோட ஆபீஸ் கூட வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ உடனே கானன் வந்து ஜின்னா இறக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு சர்ஜிக்கல் மிஸ்டேக் பண்ணதா வந்து அவர் மேல பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து ஒரு கேஸ் போட்டதா சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஆமா இன்ஸ்பெக்டர் டொமோனாரி தான் இது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன ஜின்னாவோட தங்கச்சியான டொமாகி வந்து எங்க அண்ணன் வந்து பேஷண்ட்டை கேர் பண்றதுல ரொம்ப பயங்கரமான ஒரு டாக்டர். ஆனா இருந்தாலும் அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அடிக்கடி வந்து பர்பிள் ஹேர் கொண்ட ஒரு பையனோட சண்டை போட்டுக்கு இருந்ததாகவும் ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னி கானன் வந்து என்னது பர்பிள் கலரா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சிருக்கான். அதே சமயம் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து ஒரு சமயம் ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டொமோனாரி தலைமையில வந்து சாட்டோ நரசாவா சிபா எல்லாருமே வந்து போய்க்கிருந்தாங்க. சோ அந்த ஸ்டோரேஜ் ரூம் வந்து லாக் ஆனனால அதை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிருக்கும் பொழுது டொமோனாரிக்கு வந்து ஹார்ட்ல வந்து பயங்கரமான பெயின் ஏற்படுது. பட் ஆனா அவர் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட வேணாம்னு சொல்லிடுறாரு. சோ அந்த சவுண்ட் கேட்டா மிச்ச நபர்கள் எல்லாம் அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு சொல்லி நான் பக்கத்துல இருக்க டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு தட்டு மாதிரி போய்க்கிருக்காரு. சோ பின்னாடி நம்ம சாட்டோ வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது அவங்க ஒரு கடத்துல வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. சோ உடனே நம்ம சாட்டோ வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. பட் ஆனா கொஞ்சம் சமயத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா டொமோனாரி வந்து இறந்தும் போயிடுறாரு. அதே சமயம் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல ஒடாகிரியோட பையனான டொஷிபா வந்து அங்க வந்ததை பார்த்து அங்க இருக்க மிச்ச ஆபீசர் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ இந்த விஷயங்களை ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜின்னா கேஸ் சம்பந்தப்பட்ட ஆபீசர் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. அந்த டொனோமனாரிக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவனோட பேர் வந்து டொசியா. ஒரு தடவை டொனோமனாரி இறுதி அஞ்சலிக்கு போனதுக்கு அப்புறம் அவன் பயங்கரமா டென்ஷன்
டென்ஷன் ஆகி என்னோட அப்பாவை கொலை பண்ணது நீங்க தான், நீங்க எதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவன் கோவப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உடனே கானன் வந்து நான் அவரை பார்ட்டியில பார்த்திருக்கேன், ஆனா அவர் திடீர்னு அங்கிருந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நம்ம கானனுக்கு வந்து ஒரு கோக் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சிராடோரி வந்து ஆஃப் டியூட்டியில் இருக்கும்பொழுது சாட்டோவை வந்து அவன் வாட்ச் பண்ணியிருக்கான். ஸோ அப்பதான் வந்து அவங்க ஜின்னாவோட கேஸை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணதாகவும் ஒரு வருஷமா அந்த ஒர்க் வந்து ஆரம்பிச்சு இருக்கதா சிராடோரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிராங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெக்ரே எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்க லிஃப்ட்ல வந்து போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஃபர்ஸ்ட் நடந்த நாராசாவாவோட மர்டர், ரெண்டாவது சிபா இறந்த அந்த டெத், இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஜின்னா கேஸ்ல இருக்க கனெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது இறந்து போன சிபாவோட கையில வந்து மெமோ பேடு வந்து தலைகீழ இருந்தது. ஸோ அப்போ யாரோ வந்து அந்த மெமோ பேட்ல இருக்க டீட்டெயில தெரிஞ்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனே சிராடோரி வந்து நான் சந்தேகப்படுற நபர்கள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு டொமானாரியோட பையன் மகோடோ, ரெண்டாவது சீஃபோட பையன் டொசியா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனே இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நான் சாட்டோவை எவ்வளவோ பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அவள் தான் என்னோட பேச்சு கேட்காம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகியிருக்காரு. உடனே மோரிசன் வந்து அப்போ நடந்த விஷயங்களுக்கு காரணம் கண்டிப்பாக டொசியா தான் இருக்கணும். ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஜின்னாவோட கேஸை வந்து விசாரிக்கும் பொழுது அந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து டொசியாவை தானே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஆனால் இருந்தாலும் சாட்டோவை ஷூட் பண்ணது கண்டிப்பாக டொசியாவாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் நம்ம சிராடோரி வந்து அவன் மேலே எந்த விதமான கன் பவுடரும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகோடா வந்து இப்போ 2-3 நாளாக வந்து மிஸ்ஸிங்காகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னே கானன் வந்து அவன் லெஃப்ட் ஹேண்டட் தானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிராடோரி வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானன் வந்து ஜின்னோ வந்து கழுத்தறுத்து இறந்தான்னு சொன்னீங்க, அது எந்த சைடு அப்படின்னு சொல்றப்ப அவரோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் அறுக்கப்பட்டிருந்தது, கத்தியும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப நம்ம எரிக்கிசாக்கி வந்து ஒருவேளை அவங்க இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இடது கை மூலியமா நம்ம மோரிசனோட கழுத்தை வந்து அறுக்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ உடனே கானன் வந்து அப்ப கண்டிப்பா இது தற்கொலையா இருக்காது, கண்டிப்பா இது கொலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் சொல்லியிருக்கான். உடனே கானன் வந்து டொசியா வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எரிக்கிசாக்கி வந்து அவரோட அப்பாவான ஒடாகியும் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானை பார்க்குறதுக்காக ஜென்டா, அயுமி, மிட்சுகி, அப்புறம் ஹைபரா, அப்புறம் ப்ரொஃபஸர் ஆகாசா எல்லாருமே வந்திருக்காங்க. சொன்னே அயுமி வந்து இதோ இவன் பேர் தான் ஜென்டா, என்னோட பேர் வந்து அயுமி, இவனோட பேர் மிட்சுகி, அப்புறம் இவனோட பேர் வந்து ஹைபரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் வந்து நம்ம ரான்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ ரான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருக்க ஒரு பார்க்கில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ உடனே நம்ம ரானுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ உடனே பக்கத்தில் இருக்க ப்ரொஃபஸர் ஆகாசா வந்து என்னைய கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் வந்து உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான சினிச்சியோட பக்கத்து வீட்டுக்காரன் ப்ரொஃபஸர் ஆகாசா, நான் ஒரு ஜீனியஸ், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரான் வந்து இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரோ வந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து நம்ம ரானை வந்து வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதை ஹைபரா வந்து பார்த்து நம்ம கானன்ட்ட சொல்லிடுறான். சொன்னே கானன் வந்து அங்கே சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது அங்கே யாருமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க பெட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ பெட்டில் படுத்ததுக்கப்புறம் கானன் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டோரில் இருக்க கண்ணாடியிலேருந்து யாரோ வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. சொன்னே கானன் வேக வேகமாக ஓடி அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ உடனே பின்னாடி வர மோரிசன்ட்ட வந்து நம்ம கானன் வந்து யாரோ ரானை வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க, ரானோட உயிருக்கு டேஞ்சர் இருக்குது, நம்ம அவளுக்கு அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனே நம்ம மோரிசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நம்ம ரானுக்கு பாதுகாப்பாக சிபாவையும் டகாகையும் உதவிக்கு விட்டுட்டு போகிறாரு. ஸோ அதே சமயம் டாக்டர் கசோடா வந்து ரானுக்கு வந்து ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தாச்சு, அவளோட பிரெயினில் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லை, அதே சமயம் அவள் எமோஷனலாக பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோ வந்து நம்ம கசோடாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ உடனே டாக்டர் வந்து அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாருமே பேசலை, யார் இப்படி கால் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ஸோ அதே சமயம் கானன் வந்து கண்டிப்பாக ரான் வந்து அந்த கில்லரை பார்த்துருக்கணும், அதனால தான் இப்படி நடந்துருக்கு, ரானுக்கு டேஞ்சராக இருக்குது, நம்ம தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் நினச்சிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எரிக்கிசாக்கி வந்து ரான் வந்து சரியாயிடுவாளா அப்படின்னு சொல்கிறப்ப இதே மாதிரி அமைதியான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே சமயம் 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரானை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நிற்கிறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோரிசன் வந்து ரானை கூப்பிட்டு காரில் போய்க்கிருக்காரு. இதோ இந்த டவுனில் தான் 17 வருஷமா நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டாரு. இந்த வீடு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மோரி கொகாரு ரெசிடென்சி இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடத்துல ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிருக்கு. ஸோ கிசாக்கி வந்து குடை மூலியமாக வெளியில் வந்து நம்ம ரானை கூப்பிட்டுருக்கான். ஸோ ரான் வந்து கதவை திறந்துட்டு இறங்குறப்ப திடீர்னு பார்த்து பயந்து போய் அலறான். ஸோ உடனே நம்ம மோரிசன் வந்து கீழே தண்ணியாக இருக்குல்ல அதை பார்த்து தான் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்டோ சுடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பயங்கரமான தண்ணி இருந்தது, அதனால தான் அவள் பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ள. ஸோ உடனே மோரிசன் வந்து இதோ இதுதான் என்னோட டெஸ்க், இதில் உட்காந்து நான் ஏகப்பட்ட கேஸை நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து என்னது
என்னது இங்கே உட்காந்து கேஸை சால்வ் பண்ணாரா, எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறது ட்ரிங்க் பண்ணுறது அதுதான் இவரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானோட ரூமுக்குள்ளே வந்து கூட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிச்சியும் ராணும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. ஸோ மோரிசன் வந்து இவனோட பேர் தான் சினிச்சி, இவன் ஹை ஸ்கூல் டிரெக்டர்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிருப்பான், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து மூடி வச்சிடறாரு. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு கராட்டே ட்ரெஸ் எடுத்து நம்ம ரான் பார்க்குறான். ஸோ உடனே நம்ம எரிக்கிசாக்கி வந்து உனக்கு இது ஞாபகம் இருக்கா, நீ கராட்டே சாம்பியனாக இருந்த அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதே சமயம் மோரிசன் வந்து ரான் திரும்ப வந்ததை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், சாப்பாடுக்காக வெளியில் நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எரிக்கிசாக்கி வந்து எதுக்காக வெளியில் போகணும், நானே உங்களுக்கு பிரமாதமாக சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசனும் கானனும் பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எரிக்கிசாக்கி வந்து ஏய் கானன் எங்கே போகிற, உனக்காக நான் ஸ்பெஷல் பீஃப் ஸ்டீஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரிசன் வந்து நான் போய் ஃப்ரெண்ட்ஸோட மாஜாங் விளையாண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ரானுக்கு இப்படி ஆகும்பொழுது நீங்கள் போய் எப்படி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம ரான் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ரான் சிரிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசனோட வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம சிபா வந்து காரில் வந்து பாதுகாப்புக்கு உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்து பர்கர் வந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானை மீட் பண்ணுறதுக்காக 4 ஃப்ரெண்ட்ஸான ஜென்டா, ஐயூமி, மிட்சுகி அப்புறம் நம்ம ஹைபரா எல்லாருமே வந்திருக்காங்க. சொன்னே ஐயூமி வந்து நாங்கள் எல்லாருமே டிடெக்டிவ் பாய்ஸ், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் 3 பேரும் தான் ரான் நீச்சானோட கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னே ஜென்டா வந்து இது என்னோட வாட்டர் கன், எதிரிகள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு. மிட்சுகி வந்து இது வந்து பூமராங், எதிரிகளை தாக்குறதுக்கு. ஐயூமி வந்து இது என்கிட்ட விலங்கு இருக்குது, இதை வச்சு நான் உங்களை லாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கானன் வந்து அது எல்லாமே டாய் தானே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம ரான் வந்து பரவாயில்ல கானன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு ட்ரிங்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அதே சமயம் ஹைபரை மட்டும் வெளியில் இருந்துட்டு நம்ம கானன்ட்ட பேசிக்கிருக்கான். கானன் நீ எவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்கிறியோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரானுக்கு பதில் எனக்கு ஆயிருந்தா கூட சந்தோஷமாக இருப்பேன், ஏன்னா என்னோட மெமரிகள் எல்லாமே ரொம்ப சோகமாக தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட தங்கச்சியை வந்து பிளாக் ஆர்கனைசேஷன் சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை நான் மறந்து எனி டைம் நான் உன் கூடயே அந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானனும் ரொம்ப சோகமாயிடுறான். அதே சமயம் நம்ம சொனோக்கோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன கானன் இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்த இம்சை வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் நினச்சிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொனோக்கோ வந்து ஆல்பம் எடுத்து நம்ம ரான்ட்ட காமிச்சிருக்கான். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கராட்டே சாம்பியன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது. அதே சமயம் அதில் சினிச்சியோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது வந்து உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது கானன் வந்து இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொனோக்கோ வந்து திட்டிக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைபரா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்ததா அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து இல்லை எனக்கு எதுவும் வரல, ஆனால் இவனை பார்க்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் மட்டும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறப்ப மிட்சுகி வந்து அவர் ஒரு ஃபேமஸான ஹை ஸ்கூல் டிடெக்டிவ், அவரால் முடிக்க முடியாத கேஸே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மக்கோடா வந்து யாருக்குமே தெரியாமல் மோரிசன் வீட்டுக்கு பதுங்கி வந்துருக்கான். ஸோ வெளியில் வந்து நம்ம சிபா வந்து காரில் வந்து பாதுகாப்பு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவன் ஓடி போயிடுறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து நம்ம கானனை பார்த்து இந்த சினிச்சின்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன்ட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, அவர் உங்களை பத்திரமா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து சினிச்சியை பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரான் வந்து நினச்சிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எரிக்கிசாக்கி வந்து சீக்கிரம் தூங்குமா, நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகணும்ல, கானன் நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எரிக்கிசாக்கி, கானன், ரான், டகாகி எல்லாருமே வந்து பைக்கா ஸ்டேஷனில் வந்து நின்றுக்கிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு லேடி வந்து கீழே விழுக போகிற சமயத்தில் நம்ம டகாகி வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாரு. ஸோ அந்த பிடிச்ச சமயத்தில் நம்ம டகாகிக்கு வந்து சாட்டோ வந்து ஷூட் பண்ணி கிடந்த ஞாபகம் வந்து அவர் பயங்கரமாக பயந்துடுறாரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோ வந்து ட்ரெயின் கரெக்டாக வர்றப்ப நம்ம ரானை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. ஸோ கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே நம்ம கானன் எதை பற்றி யோசிக்காமல் ஜம்ப் பண்ணி நம்ம ரானை இழுத்துட்டு ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸோ மோரிசன் வந்து வேகமாக ஓடி வந்துருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எரிக்கிசாக்கி வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் சிராய்ப்பு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டர் கசோடா வந்து இதே மாதிரி திரும்ப நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரானோட மெமரிக்கு பயங்கரமான ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறப்ப இன்ஸ்பெக்டர் வந்து ரான் கண்டிப்பாக அந்த கொலைகாரனை பார்த்துருக்கணும், இனிமேல் நம்ம ரானுக்கு ரெட்டிப்பு மடங்கு பாதுகாப்பு கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கா சன் பிளாசா ஹோட்டலை காட்டுறாங்க. ஸோ கானன் வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கான். எப்படி யார் மேலேயுமே கன் பவுடரே இல்லாமல் அந்த கொலைகாரன் இங்கேருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்க ஒரு லாக்கரை பார்க்குறான். ஸோ அன்னைக்கு பார்க்கும்பொழுது இங்கே ஒரு கொடை இருந்தது, ஆனால் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடை வந்து லாக் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிக்க இருக்கும்பொழுது அப்போ ரான் வந்து கார்லேருந்து இறங்கும் பொழுது கீழே இருந்த தண்ணியை பார்த்து பயப்படலை, எரிக்கிசாக்கி வச்சிருந்த கொடையை பார்த்து தான் பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கேர்ள்கிட்ட போய் கேட்குறான். அன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கொடையை மறந்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லேடி வந்து அது இந்த இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்பொழுது கானன் வந்து அந்த கொடையை வந்து விரிச்சு பார்க்குறான். ஸோ உடனே கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ இந்த ட்ரிக்கை பண்ணி தான் எஸ்கேப் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வந்த யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து நினச்சிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் அங்கேருந்து கிளம்பி டொசியாவோட ராக் பேண்ட் நடக்கிற இடத்துக்கு போகிறான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து டொமாகியை மீட் பண்ணுறான். ஸோ உடனே டொசியா வந்து நம்ம டொமாகியை பார்த்ததுக்கப்புறம்
கத்திக்கிருக்கான். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, திரும்ப திரும்ப வந்து ஏன் என்னை இப்படி இம்சை பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம டொமாகி வந்து நீ தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அதே சமயம் நம்ம கானன் வந்து நீங்க தானே ஜின்னோவோட சிஸ்டர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜின்னோக்கும் டொசியாக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்தது, அதுக்கப்புறம் தானே நீங்க டொசியா வந்து போலீஸ் சீஃபோட பையன்றதை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்றப்ப டொமாகி வந்து நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப என்னோட பேர் வந்து எடோகவா கோனன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதே சமயம் நம்ம கானன் வந்து நீங்க வந்து உங்க பிரதரை நேசிச்சிங்கன்னா, உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எனிமியை தேடி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொமாகியை கூப்பிட்டு போலீஸ் சீஃபான ஒடாகிரியோட வீட்டுக்கு போறாரு. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஸ்குவாட் பிராக்டிஸ் பண்ணிக்கிருக்காரு. ஸோ நீ கானனையும் டொமாகியும் பார்த்ததுக்கு அப்புறம் ஓ ஜின்னோவோட சிஸ்டர் தானே நீங்க, உங்களுக்கு தரதுக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டரை கொடுக்குறாங்க. அந்த லைட்டரில் வந்து ஜின்னோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. ஸோ ஒன்று இது என்னோட அண்ணனோட தான் அப்படின்னு சொல்றப்ப என்னோட பையனோட ரூமை வந்து நான் தேடும் பொழுது இது எனக்கு கிடைச்சது, அவனை நான் விசாரிச்சேன், அப்பதான் வந்து ஜின்னோ வந்து இல்லீகலாக வந்து ட்ரக்ஸ் வித்ததாகவும் அந்த ட்ரக்ஸை என் பையன் வாங்கியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜின்னோ வந்து பயங்கரமா மிரட்டியிருந்திருக்கான். அதனால தான் டொசியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஜின்னோ இடத்துல போய் சத்தம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேஸ்ல வந்து நான் அவனோட பேரையே எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் நாராசாவா டெத்துக்கு அப்புறம் தான் அந்த கேஸை வந்து நானே ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம டொமாகி வந்து என்னது உங்க பையன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சும் அந்த கேஸை நீங்க தான் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஆமா என்னை பொறுத்தளவுக்கு உண்மைதான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானன் வந்து ஒருவேளை உங்க பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்களே அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் ஷூட் பண்றதுக்கு பிளான் போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப சீஃப் வந்து இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்போ உங்க போலீஸ் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, கண்டுபிடிக்கிறது எல்லாமே போலீஸோட வேலை, உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ராணும் சொனக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க கேண்டீன்ல பேசிக்கிருக்காங்க. சொன்னே ரான் வந்து இந்த கானன்ற பையன் யாரு அப்படின்னு சொல்றப்ப அவன் ஒரு மிஸ்ட்ரியான பையன், அதே சமயம் இன்டெலிஜென்ட்டான கியூட்டான பையனும் கூட அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது டிவியில் வந்து ட்ரிபிக்கல் லேண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. சொன்னே ரான் வந்து திடீர்னு அது எந்திரிச்சுன்னு பார்க்கும்பொழுது சொனக்கம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, நீயும் சினிச்சியும் கடைசியாக போன இடம் அதுதான் அப்படின்னு சொல்றப்ப ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரானை வந்து டாக்டர் கசோடா வந்து செக் பண்ணிக்கிருக்காரு. பரவாயில்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்போ ட்ரிபிக்கல் லேண்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப தாராளமாக கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் நாளைக்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப எரிக்கி சாக்கி வந்து இல்லை அப்படிலாம் போகக்கூடாது, யாரோ ஒரு கில்லர் உன்னைய கொலை பண்ணணும்னு பின்னாடியே சுற்றிக்கு இருக்கான், அதனால அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ப்ளீஸ் நான் கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் வந்து இல்லை பரவாயில்ல அவங்க விருப்பத்துக்கே விடலாம், தாராளமாக கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரானுக்கு பாதுகாப்பாக நான் எப்பயுமே கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம டொமாகியும் கானனும் வந்து காரில் போய்க்கிருக்காங்க. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப நம்ம டொமாகி வந்து நீ போலீஸ் ரிப்போர்ட் கேட்டையே அதோட காப்பி என்கிட்ட இருக்கு, நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்றப்ப உங்ககிட்ட எப்படி அது வந்தது அப்படின்னு சொல்றப்ப நான் ஒரு ரிப்போர்ட்டர் மறந்துட்டியா, நாளைக்கு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஸ்கேட் போர்ட் எடுத்துட்டு வேக வேகமாக கிளம்பிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் சொனோக்கோ மோரிசன் எல்லாருமே வந்து ட்ரிபிக்கல் லேண்டுக்கு போறதுக்காக காரில் கிளம்பிக்கிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானனோட ஃப்ரெண்ட்ஸான ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரா அப்புறம் ப்ரொஃபசர் ஆகாசா எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாம மக்கோடா வந்து டாக்ஸியில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிருக்கான். ஸோ அதே சமயம் நம்ம கானனும் டொமாகியும் வந்து ஒரு காஃபி ஷாப்ல வந்து மீட் பண்றாங்க. ஸோ அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம கானன் வந்து பார்த்துக்கிருக்கான். நீங்க ஒன்று கவனிச்சிங்களா, அந்த மெமோபேடை வந்து ஷிபா கையில் யாரோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் மெமோபேடு எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஜஸ்ட் கிட்ட தான் இருக்கும். ஆனால் அதை எடுத்து அதை தலைகீழ வச்சிருக்காங்கன்னா கில்லர் கண்டிப்பாக அதை எடுத்து பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்றப்ப ஏய் பரவாயில்ல கானன் நீ உண்மையிலே டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம டொமாகி வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே கானன் வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்டர் தானே, ஆனால் நீங்க ரைட் ஹேண்டில் ஸ்மோக் பண்றீங்களே அப்படின்னு சொல்றப்ப நான் ஆரம்பத்தில் லெஃப்ட் ஹேண்டடாக தான் இருந்தேன், ஆனால் போக போக எனக்கு அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து யோசிச்சு பார்க்கறான். அப்பனா நாராசாவா வந்து அவர் இறக்குற தருவாயில என்கிட்ட சொல்ல வந்த விஷயம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்கான். அதே சமயம் கானன் வந்து உங்களோட பிரதரான ஜின்னோ வந்து டொடோ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்றப்ப ஆமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, நான் போயிட்டு நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி அதில் ஏறுறாங்க. சீக்கிரம் ட்ரிபிக்கல் லேண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிக்கல் லேண்டை காட்டுறாங்க. ஏகப்பட்ட ரைட்ஸ்லாம் இருக்குது. அதே சமயம் நம்ம சொனோக்கோ வந்து நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து ரான் உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ரோலர் கோஸ்டர் வந்து பயங்கர ஃபேமஸ், சினிச்சி வந்து ஒரு கேஸை கண்டுபிடிச்சான், அதனால தான் அதோட பேர் வந்து ரோலர் கோஸ்டர் மர்டர் கேஸ்னு கூட அதுக்கு நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மிஸ்ட்ரி ஹோஸ்டருக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் பக்கத்தில் வந்து நம்ம சொனோக்கோ உட்காந்துருக்கான். ஸோ உடனே நம்ம ரான் கண்ணுக்கு அது சினிச்சி மாதிரியே தெரியுது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தூரத்தில் இருக்க ஜென்டா வந்து நம்மளையும் அங்கே கூட்டு போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப மிட்சிக்கு வந்து என்ன இப்படி சொல்ல ஜென்டா, நம்ம வந்து ஃபேமஸான டிடெக்டிவ் பாய்ஸ், நம்மளோட வேலை வந்து ரானை பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் வந்து வேறு வேறு பாதையில் போகலாம், யாராவது அடையாளம் தெரியாதவங்க இருந்தால் அவங்கள நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து பயங்கரமாக கத்தி அலறாரு அந்த ரைடப்போ. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடு முடிஞ்சு எல்லாரும் வந்து டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ மோரிசன் வந்து இனிமேல் நான் எக்காரணத்து கொண்டு அதில் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சொனக்கோ வந்து நான் உனக்கு கோக்
வாங்கிட்டு வரேன் ரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே சமயம் நம்ம டகாகி வந்து சார் எனக்கு டாய்லெட் வருது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சொனோக்கோ வந்து நம்ம ரானுக்கு வந்து ஒரு கோக் கொடுக்குறான். ஸோ அந்த கோக்கை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரானுக்கு வந்து சினிச்சியோட ஞாபகம் வருது. கோக்கை எடுத்து தன்னோட பேக்குள்ளே வச்சுக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துலேயே வந்து அனில் வேஷம் போட்ட ஒரு நபர் வந்து அங்கே இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் பலூன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு நம்ம ரான் பக்கத்தில் வர்றவட்டியும் தூரத்துலேருந்து பார்த்த மிட்சுக்கு வந்து யாரோ ரான் பக்கத்தில் நெருங்கி வராங்க, சீக்கிரம் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிட்சுக்கு வந்து அவன் கையில் வச்சிருக்க பூமராங்க தூக்கி போடுறப்ப ஒரு நபரோட கையில் பட்டு அந்த பேக்கு கீழே விழுந்துருது. ஸோ அந்த பேக்கோட கால் தடுக்கி அந்த அனில் வேஷம் போட்டவன் பொத்துன்னு கீழே விழுந்துறான். ஸோ உடனே ஜென்டா கையில் வச்சிருக்க வாட்டர் கன் மூலியமா சில்லி வாட்டர் எடுத்து அவரோட வாயில் அடிச்சிடான். சொன்னே ஐயுமி வந்து அவரோட காலில் வந்து விலங்கு போட்டுறான். சொன்னே மோரிசன் வந்து அந்த மாஸ்க் ஓப்பன் பண்ணுறப்ப தான் தெரியுது அது நம்ம மக்கோடான்றது. ஸோ கூடவே அவன் ஒரு நைஃப் வச்சிருக்கதை பார்த்தா நம்ம மோரிசன் வந்து என்ன கத்திலாம் எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உடனே நம்ம டகாகி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ உடனே 3 பேர் வந்து எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம், ராணி சானோட கார்டியன்ஸ் டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து நம்ம சீக்கிரம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் இவனை ஒப்படைச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா இமி மிட்சுகியை பார்த்து நீங்க உண்மையிலே திறமையான வேலையை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாரு. ஸோ உடனே அதை கேட்டதுக்கப்புறம் 3 பேரும் பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ அதே சமயம் டொசியா வந்து அந்த ட்ரிபிக்கல் லேண்டில் இருக்க ஒரு பார்ட்டி ஹாலை நோக்கி போய்க்கிருக்கான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டொமாகியும் பின்னாடியே போய்க்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டொடோ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம கானன் வந்து நான் வந்து மோரிசனோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நர்ஸை வந்து விசாரிச்சுக்கிருக்கான். ஓ நீங்கள் வந்து அவரோட அசிஸ்டண்டா, எப்படியாவது அந்த ஆட்டோகிராஃபை மட்டும் வாங்கி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப மோசமான டாக்டருக்கு வந்து எந்த விதமான திறமையும் கிடையாது, வெறும் பணத்தால் முன்னாடி வந்தவர் தான் அவர் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஒரு தடவை வந்து ஆப்ரேஷன் நடக்கிறப்ப ஒரு டாக்டரோட கையவே வெட்டிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க. ஸோ அதே சமயம் கானன் வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப தூரத்துலேருந்து யாரோ ஒரு ஆள் நம்ம கானன் வாட்ச் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒடாகிரி தான் வாட்ச் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அதே சமயம் கானன் வந்து இந்த விஷயத்தை மோரிசன்ட்ட எப்படியா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ஃபோன் போடுறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசனோட ஃபோன் வந்து எடுக்கல. அதே சமயம் எரிகிசாக்கியோட ஆஃபீஸுக்கு ஃபோன் போடும்போது தான் தெரியுது எல்லாருமே வந்து ட்ரிபிக்கல் லேண்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கானன் வந்து ரான் வந்து டேஞ்சரில் இருக்கா, சீக்கிரம் அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராணும் சொனக்கும் வந்து மிஸ்ட்ரி ரைடுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட் ரைடுக்கு போகிறாங்க. ஸோ யாரோ வந்து தூரத்தில் இருக்க உயரமான இடத்துல வந்து நம்ம ரானை வந்து பைனாகுலர் வழியாக வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க. அதே சமயம் நம்ம கானன் பயங்கர ஸ்பீடாக அங்கேருந்து வந்துக்கு இருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் மெகரே மோரிசன் அப்புறம் எல்லாருமே வந்து நம்ம மக்கோடாவை வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் தடவை எனக்கு ஒரு கால் வந்து அதில் ஒரு ஆணோட வாய்ஸ் கேட்டுச்சு. அவன் என்ன சொன்னான்னா உங்கள் அப்பாவோட டெத்தோட உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்னா பைக்கா இன்டர்செக்ஷனுக்கு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அங்கே யாருமே வரல. அதே சமயம் அந்த இடத்துல தான் நாராசாவை வந்து ஷூட் பண்ணி இறந்து கிடந்தாரு. அதே சமயம் 2வது முறை அதே குரல் வந்து ஃபோன் பண்ணுச்சு. இப்போ என்ன சொன்னான்னா மீகோன் பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்க கார் பார்க்கிங்கை நோக்கி நான் போனேன். அங்கே தான் வந்து ஷிபா இறந்து கிடந்தாரு. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு கொலையில் என்னை மாட்டி வரதுக்கு தான் அவன் பிளான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அப்போ எனக்கு 3வது முறை கால் வந்துச்சு. ஆனால் அந்த தடவை பேசினது ஒரு லேடியோட குரல். ஸோ அப்போ தான் வந்து அவன் பைக்கா சன் பிளாஸாக்கு வர சொன்னான். ஸோ அங்கே போகும்பொழுது அங்கே எக்கச்சக்கமான போலீஸை பார்த்து நான் ரொம்ப பயந்து போய் அங்கேருந்து வேக வேகமாக நான் ஓடிட்டேன். உடனே மக்கோடா வந்து நான் மோரிசனை பார்க்கறதுக்காக தான் அவர் கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அப்போ நீ எதுக்காக உன்னோட கத்தியை வச்சிருந்த அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்னோட பாதுகாப்புக்கு தான் அதை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மோரிசன் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறாரு. நான் அவசரப்பட்டு இங்கே வந்துட்டேன், ரானோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகியிருக்காரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வேகமாக போய் ட்ரிபிக்கல் லேண்டை வந்து ரீச் பண்ணிடுறான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்குவின் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்போ உயரமான மலை வேக வேகமாக போய் அங்கே இருக்க பைனாகுலர் வழியாக செக் பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்டா ஐயுமி மிட்சுகியை வந்து பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் பார்க்குறான். பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோ வந்து கன்னை வச்சு நம்ம ரானை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னே கானன் வந்து வேக வேகமாக நம்ம ஐயுமிக்கு வந்து அந்த டிடெக்டிவ் பேட்ச் மூலியமாக கால் பண்ணி சொல்லிக்கிருக்கான் ரானோட உயிருக்கு ஆபத்து, யாரோ வந்து ரானை எய்ம் பண்ணிக்கிருக்காங்க, சீக்கிரம் அவங்கள ஓட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஐயுமி வந்து சீக்கிரம் யாரோ ஷூட் பண்ண போகிறாங்களா ஓடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற புல்லட்ஸ் வந்து நம்ம தெரியாமல் ப்ரொஃபசர் ஆகாஷோட ஷோல்டரில் பட்டுருது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ரான் வந்து நம்மளால தான் இவங்களுக்கு ஆபத்து, நம்ம முதல்ல தனியாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரான் அங்கேருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வேக வேகம் அந்த ஹில்ஸ்லேருந்து பயங்கரமாக ஸ்கேட் போர்டில் அப்படியே சறுக்கிட்டு வந்து ஒரு ஜம்ப் பண்ணுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ரானை பார்த்து ரானோட கையை பிடிச்சி வேக வேகமாக கூட்டிட்டு ஓடுறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கில்லர் வந்து ஷூட் பண்ணுறது நிறுத்தாமல் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா கானனும் ரானும் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு போட்டில் ஏறி வேக வேகமாக போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே ரான் வந்து உனக்கு எப்படி போட் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஹவாய்க்கு போயிருந்தப்ப எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது பின்னாடி வந்து அந்த கில்லர் வந்து போட்டில் ஃபாலோ பண்ணிட்டு விடாமல் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய அருவி வந்துருது. அருவி வந்ததும் நம்ம ரானும் கானனும் வந்து அந்த போட்டை கெட்டியை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டு வேகமாக போய் கரைக்கு போயிடுறாங்க. ஸோ கரையில் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு மலையை நோக்கி வேக வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கில்லரும் பின்னாடியே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ உடனே ரானும் கானன் வந்து அந்த மலையோட டாப்புக்கு போனதுக்கப்புறம் கானன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஓ கில்லர் என்ன இருட்டிலே இருக்க, கொஞ்சம் வெளியில வா. நாராசாவா வந்து இறந்து போகிறப்ப சொன்ன க்ளூ வந்து எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. அவர் நெஞ்சில் கை வச்சு சொன்னது வந்து ஹார்ட்டை மீன் பண்ணுது. அப்பனா ஹார்ட் சர்ஜன். நான் சொன்னது சரியா டாக்டர் கசோடா கியூச்சுகே அப்படின்னு சொல்கிறான்.
சொல்கிறான். சொன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் வந்து வெளியே வராரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் காரணம் டாக்டர் கசோடான்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனே டாக்டர் வந்து நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறப்ப, நீ லெஃப்ட் ஹேண்டன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மிச்ச விஷயங்களை கண்டுபிடிச்சேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது ஃபோன் வந்துச்சு. பெரும்பாலும் ரைட் ஹேண்டட் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட இடது கையில் எடுத்துட்டு வலது கை மூலியமாக தான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீ என்ன பண்ண, வலது கையில் எடுத்துட்டு இடது கையில் வந்து நம்பரை ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப, நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி டொடோ யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஃபேமஸான ஹார்ட் சர்ஜன் தான் நீயே. டாக்டர் ஜின்னோவோட ஒரு ஆப்ரேஷனில் இருக்கும்பொழுது அவர் தெரியாதனமாக உன்னோட கையை வந்து கட் பண்ணிட்டாரு, உன்னோட லெஃப்ட் ஹேண்டை. அதனால நீ அந்த வேலையை விட்டு நின்றுட்டு சைக்காட்டிஸ்டா மாறிட்ட. அப்பதான் நீ உன்னோட ரைட் ஹேண்டை பயன்படுத்த பழகிந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, நீ உண்மையிலே திறமசாலி தான் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம கானன் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி பைக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, அப்போ ஜின்னவை கொலை பண்ணது கூட நீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம டாக்டர் வந்து நீ கரெக்டாக தான் சொன்ன. அதுக்கப்புறம் நான் ஜின்னோவை வந்து மீட் பண்ணேன். ஒரு தடவை பயங்கரமான ட்ரிங்க் பார்ட்டி அப்போ நான் அவர்கிட்ட விசாரிச்சேன். அப்பதான் புரிஞ்சது அவர் தெரியாதனமா என்னோட கையை கட் பண்ணல, என்னோட வளர்ச்சி பிடிக்காம பிளான் பண்ணி தான் என்னோட கையை கட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவர் அங்கேயே போட்டு தள்ள முடிவெடுத்தேன். ஸோ நான் என்னோட கிளவுஸை மாட்டிட்டு அவரோட கழுத்தை அறுத்து அங்கேயே கொலை பண்ணிட்டேன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட அது எல்லாமே சூசைட்னு சொல்லி தான் அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. சடனாக அந்த கேஸை வந்து ரீஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த கேஸுக்கு சம்பந்தமான நாராசாவாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஒன்றும் நார்மல் கிடையாது, அதை வர வச்சதே நான் தான், ஏன்னா நான் தான் அவரோட ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே கானன் வந்து அப்போ நீ இந்த பழியை வந்து மகோடா மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, பரவாயில்லையே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே, ஆனால் அதை நிரூபிக்கிறது உங்ககிட்ட எவிடன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ராணும் கானனும் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஒரு குழி வழியாக ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சறுக்கிட்டு கீழே போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வால்கனோ அண்ட் அட்வென்ச்சர் இஸ்லாண்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்ததுக்கப்புறம் போட்லேயே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டாக்டரும் ஸ்பீடாக வந்துடுறாரு. ஸோ உடனே கானன் வந்து வாட்சை பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ உடனே நம்ம கானன் வந்து நீ ரானை கொலை பண்ண வர்றதுக்கான காரணம் அந்த கொலை பண்ணுற சமயத்தில் ரான் உன்னோட முகத்தை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, அது மட்டும் இல்லாமல் கன் பவுடர் உன்னோட உடம்புல படாமல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த கொடையை நீ ஓட்ட போட்டு அந்த கன்னை நீ வச்சு ஷூட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது உன் கன்னில் இருக்க அந்த கன் பவுடர் வந்து கொடையில் ரீஃப்ளெக்ட் ஆகி வெளியில தான் போகுமே தவிர உன்னோட மேலே படாது. இதை தானே நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, கரெக்டாக சொன்ன குட்டி பையா, ஆனால் இப்போ உன்னோட கதை முடிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான் வந்து கானன் நீ எதுக்காக என்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம கானன் வந்து ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ரான், இந்த உலகத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ரானோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து அந்த எரிமலை மாதிரி இருக்க செட்டப்பில் வந்து ஒரு போட் போய்க்கிருக்கு. ஸோ அந்த போட்டில் குதிச்சதுக்கப்புறம் மேலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே 2 பேர் வந்து டப்புன்னு தண்ணியில் வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கப்பல் போனதுக்கப்புறம் அது மேலே ஏறி எல்லாரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டை நோக்கி நம்ம ரானும் கானனும் வேக வேகமாக ஓடிக்கிருக்காங்க. ஸோ கானன் வாட்சை பார்க்கும்பொழுது 40 செகண்ட் தான் இருக்குது. ஸோ கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வந்து நம்ம கானனோட ஷோல்டரை சுட்டுறாரு. ஸோ உடனே கானன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஷோல்டரில் தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ராணுக்கும் கானனுக்கும் சுத்தி இருக்கிற இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து அவங்களோட தலையை விட உயரமா வந்து இருக்கு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டரோட கையை வந்து அந்த அருவி தடுக்கிறத பார்த்த நம்ம ரானுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ சினிச்சி, கானன், மோரிசன், எரிகிசகி, சொனோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஞாபகம் வந்து ரான் வந்து உறைஞ்சு போய் நின்றுறான். ஸோ நீ டாக்டர் வந்து எவ்வளோ நேரம் தான் நீ எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிற கானன், இந்த வாட்டர் ஃபால்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் உன்னோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றப்ப, கானன் வந்து நம்ம ரான் வச்சிருக்க கொக்கோ கோலா கேன் எடுத்துட்டு தூக்கி போடுறான். அதே சமயம் அந்த அருவி வந்து நின்றுது. ஸோ உடனே அந்த கொக்கோ கோலா கேன் எடுத்துட்டு வேகமாக ஒரு எத்து விடுறான். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டரோட முகத்திலே அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஸோ அதே சமயம் கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த கண்ணை எத்தி விட்டுட்டு நம்ம டாக்டர் பக்கத்தில் நிற்கிற கானனோட முகத்திலே அடிச்சு கத்தி எடுத்து நம்ம கானனை வந்து குத்த வராரு. சோனே ரான் வந்து ஓங்கி ஒரு எத்து விடுறான். அந்த கத்தி வந்து 2 துண்டா போயிடுது. சோனே ரான் வந்து எனக்கு கராத்தே தெரியுன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரோட வயிற்றிலே மாறி மாறி 3 குத்து குத்துறான். குத்துனதுக்கப்புறம் முகத்தை சேர்த்து ஒரு அடி விடுறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டர் வந்து பறந்து போய் பொத்துன்னு விழுகிறாரு. ஸோ அந்த இடத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா போலீஸ் டீமும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானோட அம்மா அப்பா நம்ம சொனோக்கோ எல்லாருமே வந்ததுக்கப்புறம் நம்ம ரான் வந்து அம்மா அப்பா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, சொனோக்கோ வந்து என்னைய நீ மறந்துட்டேல அப்படின்னு சொல்கிறப்ப, உன்னை எப்படி மறக்க முடியும், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொனோக்கோ சுசுகி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொனோக்கோ வந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானனோட ஃப்ரெண்ட்ஸான ஜென்டா, ஐமி, மிட்சுகி, ஹைபரா எல்லாரும் வந்ததுக்கப்புறம், நீ ரொம்ப மோசம் கானன், எங்களோட ஹெல்ப் இல்லாமலே இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டேல அப்படின்னு சொல்கிறப்ப, கானன் வந்து சாரிப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே சமயம் ஒமாகி அங்கே வந்துடுறா. ஏய் என்ன பண்ணுற டிடெக்டிவ், கேஸை முடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நான் வந்து டொசியாவோட கான்செப்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் சிராடோரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். ஸோ சாண்டோக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பூர்ண குணமாக சரியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து கேஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒடாகிரிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னே ஒடாகிரி வந்து என்னோட பையன் என்ன இருக்கான், அவனை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒடாகிரி வந்து நம்ம கானனை பார்த்துட்டு, நீ உண்மையிலே கிரேட் தம்பி, உண்மையை வெளியே கொண்டு
கொண்டு வந்ததுக்கு, நீ உண்மையிலே திறமசாலியான டிடெக்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறப்ப, சார் நான் வெறும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ அது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனுக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அதே இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடெக்டிவ் கானனோட 4th மூவியான கேப்சர்ட் இன் ஹர் ஐஸ் அப்படின்ற மூவி வந்து முடிஞ்சிடுது. ஸோ அந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.